ஹலோ இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இல்லத்தரசிகளுக்கெலாம் எல்லாம் ஒரு ஹாப்பியான விஷயம். இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லான விஷயம். இது கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இது தாங்க இன்ஸ்டா கப்பான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அமேசானில் தான் வாங்கினேன். ஒன்றும் இல்லை, வெள்ளை பூண்டு சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு மிஷினுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஹாப்பி நான். 2 முழு பூண்டை நம்ம இப்போ சாப்பரில் போட்டுக்கலாம். சாப்பர் எல்லாமே இருக்குது, பட் நான் வெறும் பூண்டு உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறது மட்டும் காமிக்கிறேன். போட்டு அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அரைக்கிறேன், மீன்ஸ் பிளெண்ட் பண்ணுறோம். லைட்டாக மிஷினை போடுறோம். ஒரு 1 மினிட் கூட முழுசாக கிடையாது. ஸோ 40 to 50 செகண்ட்ஸில் நமக்கு பூண்டு ஃபுல்லாக சூப்பராக உரித்து கொடுத்துருதுங்க. உடையாமல், பூண்டெல்லாம் உடையலை, வெறும் அந்த தோலை மட்டும்தான் க்ளீனாக எடுத்து கொடுத்துருச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படி சொலையாக அழகாக வந்துருச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஈஸியான மெத்தட் போட்டிருக்கேன், ஓவனில் வச்சுட்டு உரிக்கிறது. அது கூட நம்ம கையால் உரிக்கணும். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செகண்ட்ஸில் முடிஞ்சிருச்சு. ரொம்ப குட்டியாக இருக்கிற பூண்டு இன்னும் ஒரு தடவை பல்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு. மற்றபடி இங்கே பாருங்கள், பெரிய பூண்டு ஃபுல்லாக பெரிய பல் ஃபுல்லாக வந்துருச்சு. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட பிராண்ட் பேர் இன்ஸ்டா கப்பா. அமேசானில் தான் வாங்கினேன். ரேட் வந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு 2500. இந்த 4 பல் மட்டும்தாங்க தோல் உரிக்கலை. அதையும் நம்ம சும்மா விடுவோமா, திருப்பி போட்டு 2 பல்ஸ் கொடுத்து அதையும் உரிச்சாச்சு. ஸோ நமக்கு இனிமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெள்ளைப்பூண்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, வெள்ளைப்பூண்டு எல்லா குழம்புலையும் போடலாம். அவ்வளோ ஈஸி. ஸோ கண்டிப்பாக இது எல்லா வீட்லேயும் இருக்கணும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது. ஸோ நிறைய பிராண்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வந்தாங்க, எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்குங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுனால இதை போடுறேன். சின்ன வெங்காயத்தை பாருங்கள். சின்ன வெங்காயத்தை ஒரு சின்ன ட்ராபேக் இருந்துச்சு. என்னென்னா தோலெல்லாம் அழகாக உரிச்சிருச்சு. அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லை. சூப்பராக அழகாக, ரொம்ப அழகாக தோல் உரிச்சிருச்சு. இனிமேல் நம்ம சின்ன வெங்காயத்துக்கும் கவலையே தேவையில்லை. சின்ன வெங்காயம் போட்டு இனிமேல் தொடர்ந்து சாப்பாடு செய்யலாம். டக்குன்னு பெரிய வெங்காயத்தை எடுத்து பண்ணுற மாதிரி சின்ன வெங்காயத்தை பண்ணிடலாம். ஆமாம், பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள். மேலே இருக்க காம்பை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி சூப்பராக க்ளீனாக தோலெல்லாம் எடுத்துருச்சு. இந்த காம்பை தான் நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும்.